வணக்கம் சினிஃபைல்ஸ். பராசக்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தோட கதை என்னன்னா 1959ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்லயும் இங்கிலீஷை யூஸ் பண்ணாம ஹிந்தியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போடுறாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் புறநானூறு. அந்த மூவ்மெண்டோட தலைவர் தான் சிவகார்த்திகேயன். அப்ப நடக்க ஒரு விஷயத்தினால அந்த மூவ்மெண்ட்டையே கலைச்சிட்டு அவரும் அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. அப்படி போற சிவகார்த்திகேயன் அப்ப நடந்த அதே விஷயத்தினால திருப்பியும் அந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஹிந்தி இம்போசிஷனுக்கு அகெயின்ஸ்டா திருப்பியும் ப்ரொடெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. அதில் அவங்க வின் பண்ணாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இவங்க 4 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருந்த பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ், டீட்டெயிலிங் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் ஹிந்தி வேணாம், நாங்கள் ஹிந்திக்கு எதிரான ஆட்கள் இல்லை, ஆனால் ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிரான ஆட்கள் தான் அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ராகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற விஷயங்க அது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி காட்டுறது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரவி கே சந்திரனோட விஷுவல்ஸ், 1960s பீரியட் ப்ரொடக்ஷன் டிசைன், ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஆஸ் 100th ஃபிலிமா எல்லாமே படத்தில் சூப்பராக இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் பராசக்தி.